மகா பெரியவா சரணம். ஓசூர் என்ற ஊரில் ஒரு அம்பாள் கோவிலில் நம் பெரியவா முகாம். ஒரு நாள் கோவில் வாசலில் ஒரு எருமை மாட்டு வண்டி வந்து நின்றது. அதை ஓட்டிக்கொண்டு வந்தவள் ஒரு லம்பாடி பெண். அவளுடைய உடையும் அலங்காரமும் வினோதமாக இருந்ததால் எல்லாரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். வண்டியிலிருந்து இறங்கியவள் பின்பக்கம் சென்று எதையோ எடுப்பது போல் இருந்தது. அவளுடைய குழந்தையாக இருக்கும் என்று பார்த்தால் உள்ளே படுக்க வைத்திருந்த தன் புருஷனை அப்படியே அழகாக ஒரு குழந்தையை தூக்குவது போல் தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் பார்வையை சுழலவிட்டாள். பிறகு யாரையும் உதவிக்கு எதிர்பார்க்காமல் தானே அவனை தூக்கி கொண்டு உள்ளே வந்தாள். அவளுடைய புருஷனுக்கு பல நாட்களாக கடுமையான வாந்தி, பேதி, காய்ச்சல். அவர்களுடைய ஊர் டாக்டரோ அவன் பிழைப்பது கஷ்டம் என்று சொல்லிவிட்டார். பெரியவா அங்கு தங்கியிருப்பதை யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு அவனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு வந்துவிட்டாள். அவளுக்கு பெரியவா யாரென்றே தெரியாது. ஆனால் அந்த ஊருக்கு வந்திருக்கும் தேவுடு தெய்வம் என்று கேள்விப்பட்டு புருஷனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு வந்துவிட்டாள். தேவுடு தேவுடு குத்துமதிப்பாக யார் அந்த தேவுடு என்று தெரியாமல் கையில் புருஷனோடு நின்றவளை அங்கிருப்பவர்கள் பெரியவாளிடம் அழைத்து சென்றனர். புருஷனை பெரியவா முன் தரையில் கிடத்திவிட்டு 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு காரே பூரே என்று அவளுடைய பாஷையில் அழுது கதறி பிரார்த்தித்தாள். ஒருவருக்கும் சுத்தமாக ஒன்றும் புரியவில்லை. எந்த பாஷையானால் என்ன? பகவானுக்கு வெண்ணையாக உருகும் உள்ளத்தின் அழுக்குரல் தெரியாதா என்ன? பெரியவா ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு சில நிமிஷங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்து விட்டு அந்த லம்பாடி பெண்ணின் கைகளில் அதை போட்டார். கண்களில் கண்ணீரோடு பழத்தை பெற்றுக்கொண்டு விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணிவிட்டு அதே ஜோரில் மறுபடியும் புருஷனை தூக்கி கொண்டு வண்டியில் படுக்க வைத்து கொண்டு சென்று விட்டாள். பெரியவா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாரிஷதர்களிடம் சொன்னார், இந்த லம்பாடிக்கு எவ்வளவு பதிபக்தி பாரு! ஒரு ஆம்பளையை தான் ஒருத்தியாவே தூக்கிண்டு வந்திருக்காளே. பகவான் இவளுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்துருக்கான். சத்தியவான் சாவித்ரி கதையை புராணத்தில் படிக்கிறோம். இவளும் சாவித்ரி தான். ஆனால் நான் மேலே எதுவும் சொல்லாமல் குசும்பு வழிய மெல்லிய புன்முறுவல் பூத்தார். அவர் சொல்லவே வேண்டாம். பக்கத்தில் இருந்த பாரிஷதர் யுக்திபூர்வமாக பதில் கூறினார். பெரியவா, சத்தியமா யமன் இல்லை, அந்த யமனுக்கு யமன் காலகாலனாக்கும். மறுநாள் அந்த லம்பாடி பெண்ணும் அவள் புருஷனும் ஜோடியாக நடந்து வந்து பெரியவாளை தரிசனம் செய்தார்கள். நேற்று வரை கிழிந்த நாராக கிடந்தவன் பிழைப்பானா என்று கேள்விக்குறியானவன் இன்றோ ஜம் என்று நடந்து வருகிறான் என்றால் தேவுடு தேவுடு லம்பாடி பெண் வாயார தேவுடு நாம உச்சாடனத்தோடு கண்களில் நன்றி கண்ணீரோடு விழுந்து விழுந்து நமஸ்கரித்தாள். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் ஊற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். சத்தியவானின் தர்மபத்தினியான சாவித்ரி தேவி காட்டில் இருந்தபோது காரடையா நோன்பு நூற்றாள். கணவன் மேல் உள்ள ஆழ்ந்த அன்பால் தன் கணவனையே ஒரே தூக்காக தூக்கி கொண்டு வந்து உயிர்ப்பிச்சை கேட்ட அந்த லம்பாடி பெண்ணை பெரியவாளும் தன் திருவாக்கால் ஒரே தூக்காக தூக்கி அந்த சாவித்ரி தேவிக்கு சமமாக அனுகிரகித்தது என்ன ஒரு கருணை! நம்முடைய காளாந்தக மூர்த்தி சாதாரண ஆரஞ்சு பழத்தையா அவள் புருஷனுக்கும் அவளுடைய சௌமாங்கிலியத்துக்கும் கொடுத்தார்? தீர்க்க சுமங்கலியா இரு என்ற ஆசீர்வாதத்தை அனுகிரகித்த அமிர்தமல்லவா அது? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.